மொய்நோட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆப் மூலமாக உங்களுக்கு வந்த மொய், நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச மொய், இந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஈஸியாக டிஜிட்டலைஸ் பண்ணி எக்ஸல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் செக்யூராக வச்சுக்கலாம். பொதுவாக மொய்யை நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த நோட்டை எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். இதே இந்த ஆப்பில் நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் மொய்நோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணும்போதே சாம்பிள் டேட்டா ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். உங்களோட ரியல் டேட்டாவை இன்சர்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிவ்யூ பார்க்க தான் இந்த சாம்பிள் டேட்டா. இந்த சாம்பிள் டேட்டாவில் மொத்தம் 27 என்ட்ரிஸ் இருக்குது. இதில் 3 பேஜஸாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் வைஸாக எவ்வளோ பர்சன்ஸ் வந்து மொய் வச்சுருக்காங்க, ஒரு வில்லேஜ்லையும் டோட்டலாக எவ்வளோ மொய் கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு பர்சனும் தனித்தனியாக எவ்வளோ மொய் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸல் பார்ப்போம். ஸோ எக்ஸலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டேட்டாவை ஏதாவது சேஞ்ச் வேணும்னா, அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்பில் இல்லாத ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் டேட்டாவில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறது, பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டேட்டாவை டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் என்ன டைப் அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹால் நேம், பிளேஸ், டேட் இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக இமேஜ் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா டேரெக்டாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரியல் டேட்டாவை இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பிளுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரேண்டமாக சில பேரை இன்சர்ட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் வந்து நிக் நேம், டிஸ்ட்ரிக்ட் இதையுமே வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வில்லேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் அந்த வில்லேஜ் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வில்லேஜ் ஃபீல்டுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இது வரைக்கும் ஆட் பண்ண வில்லேஜ் நேம்லாம் வரும். அதில் நம்ம வேணுங்கிற வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நமக்கு வந்த மொய்யை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைக் ஆப்ஷன் இருக்கும், அது மூலிமா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்படி ஒரு டேட்டாவை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் அல்லது எக்ஸலில் காட்டாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை தப்பாக இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையுமே எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த டேட்டாவை தப்பாக இன்சர்ட் பண்ணிங்களோ அந்த ரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உருவாக்கின ஆப் தான். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ அல்லது புதுசாக இந்த ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் அந்த ஃபீச்சரை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆப்குள்ளேயே ஃபீட்பேக் செக்ஷன் வச்சுருக்கோம், அது வழியாக கூட நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் அஸ் செக்ஷனும் இருக்குது, அது வழியாக நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு மெசேஜ் பண்ணி என்னன்னு சொல்லலாம்.